Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. சம்மர் வந்தாச்சு, கண்டிப்பாக இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கம்பு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேங்க. இதை பொட்டு கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கல் தூசு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வாட்டரில் 2-3 தடவை நல்லா அலசி அரிச்சு எடுத்துக்கோங்க. அரிச்சு எடுத்துகிட்டு இதில் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் எதுலையாவது ஒன்று போட்டு இப்படி நல்லா பரப்பி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் உலரட்டும். வளர்ந்ததுக்கப்புறமா ரொம்ப ட்ரை ஆக வேண்டாங்க, கொஞ்சம் வளர்ந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வளர்ந்துச்சுன்னா போதும். பாருங்கள், கம்பு நல்லா தனித்தனியாக இருக்குது, வாட்ரு கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி உலர்த்தி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 80 to 90% கிரைண்ட் பண்ணால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப குருணையாகவும் இல்லைங்க. ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா நம்ம சலிச்சுக்கலாம். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணனால அதில் கட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் குருணை இருக்குங்க, அது பரவாயில்ல, ஒன்றும் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. பாருங்கள், இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக இருக்க குருணையை அப்படியே வச்சுக்கோங்க, திரும்ப கிரைண்ட் பண்ண வேண்டாம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குருணை இருக்கும், இதை நீங்கள் தூக்கி போட வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இன்றைக்கி இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சாமை, மீதி அந்த சலிச்ச குருணை, இதில் 2 கப் அளவுக்கு எனக்கு மாவு கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த 2 கப் அளவுக்கு மாவு, சலிச்ச மாவு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு பேனில் 7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கொலன்னு பண்ண போகிறேன், அதனால் 7 கப்பு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கம்மியாக போட்டுக்கோங்க. 5.5லேருந்து 6 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறமா சாமையை நான் அதில் ஃபஸ்ட்டு போட்டுட்டேங்க. இது கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா குருணை, இந்த குருணையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், ரெண்டுமே ஓரளவுக்கு குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க கம்பு மாவு, இதையும் இதில் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடுப்பை மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லை அப்படின்னா கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நம்ம எல்லா மாவும் போட்டதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் இது கூட சாமை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ரைஸ் சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஒரு லிட்டை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 minutes மூடி வச்சுடுங்க. இது இன்னும் கொஞ்சம் இஞ்சிடும். இப்போ கொஞ்சம் கொலன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் இஞ்சிடுச்சு. நாங்கள் இது கூட நல்லா அரைச்சி வச்சு சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்டோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அது மாதிரி எது பிடிக்குமோ அது செஞ்சு சாப்பிடுங்க. சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்குமே இந்த வெய்ய காலத்துக்கு நல்லா மோர் போட்டு கம்பு சாதம் கரைச்சி கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் கடிச்சிட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்சல்யூட்லி ஃப்ரீ.